ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை அவுள் சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டு பீன்ஸ் எல்லாம் இருக்கிறதால பிள்ளைங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொட்டுக்கடலை சட்னி, தேங்காய் சேர்த்து சட்னி ரெடி பண்ணிக்கிறேன். கார சட்னி கூட வச்சாலும் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். கேரட்டு பீன்ஸே எடுக்கவே மாட்டாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும். சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரவை எடுத்துருக்கேன், அரை கப்பு ரவை, 4 டீஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், புளிச்சிருக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த தயிர் கூடிய தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா புளிக்கட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க. இங்கே பாருங்கள், 3/4 பாகம் அவுள், இதுவும் தண்ணி ஒரு டைமு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். இங்கே பாருங்கள், நல்லா புளிச்சிடுது. இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே அவுளையும் 2 பேட்சாக அரைச்சிக்கலாம். சேர்த்து இட்லி மாவு பார்த்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இதை பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இன்னொரு பேட்சை அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், அரைச்சதை பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், மாவெல்லாம் சேர்த்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு சின்னதாக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இது கூடவே ஒரு 5 பீன்ஸு அப்படி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1 நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். கேரட்டு துருவல், பச்சை மிளகாய் 2 சின்னதாக. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இது பாருங்கள், தூள் உப்பு இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்குங்க. இன்னும் ஒரு 2 செகண்ட் வதங்கட்டும். நல்லா வதங்கிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், இந்த மாவுக்கு தகுந்த தூள் உப்பு, கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆப்பச்சோடா. இங்கே பாருங்கள், 1/4 கப்பு அரிசி மாவு, ரவை 1/2 கப்பு எடுத்து இல்லையா, 1/4 கப்பு அரிசி மாவு. நல்லா கலந்து விடுங்க. கலந்தாச்சு. இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிறது கேரட்டு பீன்ஸையும் அப்படியே இதில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 இலை, 2-3 கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன், இதுவும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் மிளகு. நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருந்துட்டால் போதும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், குழி பணியாரம் கல் வச்சுருக்கேன். குழி பணியாரம் கல்லில் நம்ம அந்த மாவை எடுத்து சேர்த்துடலாம்.
நல்லா காயிட்டும், எண்ணெய் விட்டுடலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுது. பக்கத்தில் நம்ம மாவு வச்சுருக்கோம். அப்படி நல்லா கலந்து விட்டு ஒரு 3/4 பாகம் ஊற்றுவேன். அது எல்லாமே ஊற்றிட்டுங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் ஊற்றிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். திட்டமாக விட்டால் போதும். எண்ணெய் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நல்லா செவரட்டும். இங்கே பாருங்கள், அப்படியே லைட்டாக சேர்த்து விடுங்க. தீ மிதமான அனலில் வச்சுக்கோங்க, குறைச்சிடுங்க. ஃபஸ்ட்டில் போட்டோம் இல்லையா, அதை மட்டும் அழகாக திருப்புங்க. அப்போ தான் நல்லா வெந்து வந்திருக்கும். இதே மாதிரி எல்லாமே திருப்பி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி செவந்துருக்கு பாருங்கள். அப்படியே திருப்பி விட்டுங்க. பாருங்கள், நல்லா செவந்துடுது. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். அப்படியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எண்ணெயை வடி வச்சுட்டு நல்லா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான குழி பணியாரம் ரெடியாக இருக்குது. ரவை குழி பணியாரம் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை சேர்த்து குழி பணியாரம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், டிஃபனாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிடாம இது மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். கிரேவி, உருளைக்கிழங்கு பூசணிக்காய் கிரேவி ரெடி பண்ணிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி ரெடி பண்ணுறது கோதுமை மாவு எடுத்துருக்கேன் 2 கப்புக்கு. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விடுங்க. நார்மல் வாட்டர் தான், தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க சப்பாத்தி மாவு அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். அப்படியே மூடி வைக்க 1/2 மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும். மாவு ரெடியாக எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். இது பாருங்கள், சப்பாத்திக்கு இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், மாவு நல்லா தட்டியிருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். தோசைக்கல் வச்சுருக்கேன். அப்படியே இந்த சப்பாத்தியை நம்ம திரட்டின மாவு அப்படி எடுத்து போட்டுருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் விட வேண்டாம். ஒரு 2 செகண்ட் நல்லா சூடு ஏறின வரைக்கும் இந்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு பாருங்கள். இப்போ எண்ணெய் விடுங்க, டைட்டாக போட்டுக்கணும். அப்படியே அந்த தோசைக்கல்ல எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த தோசை கரண்டி மேலேயே அப்படியே செஞ்சுக்கணும். தோசை கரண்டி மேலேயே அப்படி திருப்பி விடுங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ பபுள்ஸாக வருது பாருங்கள். நல்லா பொங்கி வரும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்தி. திருப்பி நீங்கள் இந்தாண்டி திருப்பி மாற்றி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். இங்கே பாருங்கள், இதே மாதிரி திருப்பி போட்டு எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான
சப்பாத்தி ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணியிருக்கேன். பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை அடை தோசை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், முட்டையும் அரிசி மாவுலேயே கலந்துருக்கேன். நம்ம வீட்டில் அரிசி மாவு இருந்தாக்கா உடனடியாக இது மாதிரி ரெடி பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், முட்டை அடை தோசை ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. தோசை எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். முட்டை சேர்த்துருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்குது. சின்ன பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், ஒரு 5-6 மிளகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 டீஸ்பூன். இங்கே பாருங்கள், 2 முட்டை அப்படியே உடைச்சிருக்கேன். அப்படியே சேர்த்துக்கணும். இங்கே பாருங்கள், மாவில் இட்லி மாவில் உப்பு சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் முட்டையெல்லாம் சேர்த்துருக்கிறதால அதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தோசை ஊற்றிடலாம். அப்படியே நல்லா கலந்து விடுங்க. எல்லா மாவுலேயும் இந்த வெங்காயம் முட்டை எல்லாம் நல்லா கலந்து வரணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலந்தாச்சு. உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. நம்ம தோசை எப்படி எடுப்போமோ அந்த அளவுக்கு தான் மாவு கலந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், தோசைக்கல் வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா காயுது. மாவு எடுத்து வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கிறதால நமக்கு ரவுண்டு ஷேப் அழகாக வராது. அடை தோசை மாதிரி தான் வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே எண்ணெய் விட்டுடுங்க. உடனே திருப்பிடாதீங்க, கொஞ்ச நேரம் வேகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா தோசை வெந்ததுக்கான உரமெல்லாம் அப்படியே அழகாக எடுத்துகிட்டு வரோம். இந்த டைமில் அப்படியே திருப்பி போடுங்க. எவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது பாருங்கள், கமன்னு. முட்டை தோசை, முட்டை அடை தோசை ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வரட்டும். இந்த பக்கமும் ஒரு 2-3 நிமிஷம் திருப்பி அழகாக சேர்த்து போடுங்க. நல்லாயிருக்கும். செவரட்டும் தோசை நல்லா. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சூப்பராக செவந்து வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தட்டுக்கு மாற்றிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான முட்டை அடை தோசை ரெடியாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். இன்னொரு டைம் எடுக்க போகும்போது மாவு கலந்து விட்டு ஊற்றுங்க, இல்லை அடியில் எல்லாமே தங்கிடும். இன்னொரு தோசை ஊற்றிடுறேன் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், முட்டை அடை தோசை ரெடி பண்ணியிருக்கான். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி பொட்டுக்கால தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.